தமிழகத்துல இதை பற்றி பலமுறை நான் பேசியிருக்கின்றேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன். புதிதாக அரசியலுக்கு யார் வந்தாலும் கூட அவர்களை மனதார பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கும் என்று இதற்கு முன்பு சொல்லியிருக்கின்றேன். இன்று விஜய் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பா அரசியலுக்கு வரணும், ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க, வரட்டும். ஸோ மக்களுக்கு எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், மக்களுக்கு சாய்ஸ் இருக்கணும். ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்திய பிறகு மக்கள் முடிவெடுக்க போறாங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் உங்களுக்கு தெரியும், மக்கள் தான் எஜமானர்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிட்டு ஒரு கொள்கை இருக்கு, மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்கையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன். அது மக்களுக்கு ஒரு ஆப்ஷன். அதே போல திராவிட கட்சிகள், ஹார்டுகோர் திராவிட கட்சிகள் இருக்காங்க, எல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். அதனால் வருகின்ற காலம் அடுத்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு தமிழக மக்களை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்தித்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, பாரதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ஊழல் இல்லாத சமுதாயத்தை யாரு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை எல்லா கட்சிகளும் வைக்கும் பொழுது மக்கள் முடிவெடுப்பாங்க. இதை தாண்டினா இன்னைக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் மாறிடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் லாயரா இருப்பாங்க, பார்ட் டைம் அரசியல்வாதியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய நகர்வு, எல்லோருமே இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள். 24 மணி நேரம் 365 நாள். இந்த பேஸ் அன்சஸ்டைனபிள்னா. இந்த மாதிரி அரசியல் கட்சியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அன்சஸ்டைனபிள். அது நீங்க சர்வே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வேகமாக அரசியல் சுழற்சிகள் இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் எப்படி இருந்துச்சு, 2 ஆண்டுகள் கழிச்சு அது மாறுது. 5 ஆண்டுகள் கழிச்சு முற்றிலும் மாறுது. 1885 ஆரம்பிச்ச காங்கிரஸுடைய கதி பாருங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க. அதனால் அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் இந்த கடினமான பயணம், இது ஒரு கடினமான பயணம், ரொம்ப எளிதான பயணம் கிடையாது. ஒரு மக்களாக, ஒரு வாக்காக, ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும். அதில் இறங்கி இருக்கின்றார். தமிழக மக்கள் முன் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்த போறாரு. மக்கள் முடிவெடுக்கட்டும் 2026 எப்படி களம் இருக்க வேண்டும் என்று. மேடம், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழலை பத்தி பேசினா ஓட்டு வராது அப்படின்னு நிறைய கட்சிகள் மக்கள் நம்ப வச்சாங்க. ஏன்னா எல்லா ஊழல் கட்சிகள் தாங்க எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி ஊழலை பத்தி பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் 10 பேருக்கு மேலே ரைட் விடுவாங்க, சார்ஜ் ஷீட்டே போட மாட்டாங்க, அப்படியே ஒப்பேற்றிடுவாங்க. இதான் தமிழக அரசியலுடைய நிலைமை. அதை பாரதிய ஜனதா கட்சி உடைத்து ஊழல் என்பது மக்களுடைய மனநிலையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சி எடுத்திருக்கு. அது மக்கள் 2024 தேர்தலில் அதை வெளிப்படுத்துவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை, கட்சியினுடைய நம்பிக்கை. காரணம், ஒரு ஊழல் என்பது எங்கேயோ பணத்தை எடுக்கிறாங்க, வளர்ச்சியை பாதிக்கல என்பதை விட கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஒரு ஊழலால் பாதிப்பு இருக்குது என்பதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரையினுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா 176வது தொகுதியில் இருக்குங்கம்மா. 175 தொகுதியில பேசிக்கிட்டே வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட ஊழல், மக்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கெல்லாம் போயிருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை 2024 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் என்று நம்புகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துல மற்ற அனைத்து கட்சியும் கூட்டணி அது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாஜக கூட்டணி பற்றியோ தொகுதி பற்றியோ எந்த கட்சியோடையும் நடத்துற மாதிரி தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எங்கே செல்ல வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கோங்கண்ணா. இந்த நேரத்தில் யாத்திரை முக்கியம், இன்னும் 60 தொகுதிகள் போகணும். அதே நேரத்தில் ஒரு பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போட்டிருக்கோம். 39லும் கட்சி வளர்ந்திருக்க வேண்டும். 39 தொகுதியிலும் நல்ல வாக்கு இருக்கணும். வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்திலும் இருப்பதற்கான அடித்தளத்தை நம்முடைய தலைவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் தெளிவா இருக்கணும். மற்றபடி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் அறிவிப்பு, அதற்கெல்லாம் இன்னும் நேரமும் காலம் இருக்குன்னா வரும்போது அதை பத்தி பேசுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.